கம்போசிங்னா வந்து அந்த சாங்கோட டியூனை கம்போஸ் பண்ணுவாங்க. அதாவது அந்த சாங்கோட மெலடியை கிரியேட் பண்ணுவாங்க. மெலடின்னு உடனே நீங்க மெலடி பாடல்கள் அப்படின்னு நினைக்காதீங்க. மெலடிங்கிறது என்னன்னா அந்த சாங்கோட டியூன் அப்படின்னு அர்த்தம். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா தானனனா தனனானனா தனனானனா இதுதான் வந்து அந்த சாங்கோட மெலடி. ஸோ இந்த மாதிரி தனனனா அப்படிலாம் பாடி அந்த மெலடியை ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ சப்போஸ் வந்து அது ஃபீமேல் வாய்ஸாக இருந்துச்சுன்னா, இந்த தானனனாவே வந்து ஒரு ஃபீமேல் சிங்கரை வச்சு பாட வைப்பாங்க. இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நான் வீட்லேயே ஹோம் ஸ்டுடியோ மாதிரி வச்சிருக்கேன். ஸோ நிறைய என்னோட மியூசிக் டைரக்டர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து இப்போ ஒரு டியூன் பண்ணி டேரக்டர் கிட்ட காட்டணும் அப்படின்னா, ஒரு ஃபீமேல் சாங்காக இருந்தால் எனக்கு அனுப்பிடுவாங்க. நீங்கள் இந்த டியூன் எனக்கு ரெக்கார்ட் பண்ணி தாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. அதாவது லிரிக்ஸ்லாம் வரதுக்கு முன்னாடியே வந்து டியூனை அப்ரூவல் வாங்குறதுக்காக. இப்போ இந்த டியூன் வந்து அவங்களுக்கு பிடிச்சாதான் ஓகே பண்ணுவாங்க டேரக்டர். இல்லைனா வேற டியூன் பண்ணிட்டு வாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அதாவது டைரக்டர், ப்ரொடியூசர் எல்லாருக்குமே ஓகே ஆகணும்ல ஒரு படத்துக்கு. ஸோ